பரதன் படையெடுத்து வருகிறான் என்று எண்ணி குகன் வேதனைப்படுகிறான், கோபப்படுகிறான். அவன் சொன்னான், என்னுடைய பெருமானாக விளங்கக்கூடிய ராமபிரானுக்கு இவர்கள் சீர் ஆடையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கைகேயினுடைய பையனாக இருக்கக்கூடிய பரதன் இன்று வருகிறான். என்னுடைய அம்பினாலே அவர்களையெல்லாம் கொன்று குவித்து இந்த கங்கைக்கரையிலே இடுகிற பொழுது அவைகளெல்லாம் அடித்து செல்லும் பொழுது கங்கையினுடைய கடல் துவாரத்திலே போய் நின்று அவைகளை அடைத்து விடும் என்று சொல்லுகிறான். நின்ற கொடக்கு என் அன்பன் உடுக்க நெடுஞ்சீரை அன்று கொடுத்தவள் மைந்தர் பலத்தை என் அம்பாலே கொன்று குவித்த நினங்குள் பிணக்குவை கொண்டோடி துன்று திரைக்கடல் கங்கை மடுத்து இடை தோறாதோ. அவ்வளவு பேரையும் கொன்று குவித்து இந்த கங்கையிலே நான் போட்டேன் என்றால் அந்த கங்கையானது எந்த இடத்திலே கடலோடு சங்கமமாகிறதோ அந்த இடத்தில் வரைக்கும் சென்று கங்கை கடலிலே கலக்க முடியாத அளவுக்கு அது போய் படுத்துவிடும் என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பரதனும் சத்ருக்கனும் வசிஷ்டரும் அந்த மந்திரியாக விளங்கக்கூடியவனும் சுமந்திரனும் எல்லோருமாக வந்து சேருகிறார்கள். அப்போ பார்க்குறான் குகன். பார்த்தால் அவன் அன்பே உருவாக விளங்குகிறான், அவன் சோகமே உருவாக விளங்குகிறான். அவனை அடுத்து வருகின்ற சத்ருக்கனும் அதே போல எப்படி மர உரியை தரித்து ராமன் காட்டுக்கு வந்தானோ அதே போல மர உரியை தரித்தவர்களாக பரதனும் சத்ருக்கனும் வருகிறான். இந்த நிலையிலே வசிஷ்டர் குகனை பரதனுக்கும் அவனை சார்ந்தோருக்கும் அறிமுகப்படுத்துகிறான். இவன் இந்த கங்கையினுடைய 2 கரைகளுக்கும் சொந்தக்காரன், எண்ணிறந்த படகுகளை உடையவன். உங்களுடைய நாயகனாக விளங்கக்கூடிய ராமபிரானுக்கு உயிர் துணைவன். ஆனால் குகனும் ராமனும் கூட்டணி வைத்து கொண்டது என்பது குகன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. இவனும் ஆற்றல் மிக்கவன். இவன் யானையை போன்ற திறமையுடையவன், எப்பொழுதும் தன்னிடத்திலே வில்லினை வைத்திருக்கக்கூடியவன். கங்கை 2 கரையுடையான் கணக்கிறந்த நாபாயான் உங்கள் கொல தனி நாதற்கு உயிர் துணைவன் உயர்த்தோளான் வெங்கரியின் ஏறு அணையான் வேல் பிடித்த வேலையினான் கொங்கு அலரும் நரும் தன் தார் குகன் என்னும் குறியுடையான். இப்போ பார்க்குறான், அந்த பரத சத்ருக்னனை பார்க்கும் பொழுது அப்படியே சோகத்தினுடைய உருவம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறார்கள். முதல்ல என்ன சொன்னால், இவர்கள் என்ன யானைப்படையை கொண்டு வந்தால் நான் என்ன பயப்படுவேனா? நாங்கள் தினம் யானையோடு விளையாடுகிறவர்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கப் போகின்ற வரை நாங்கள் யானையுடனே இருக்கக்கூடியவர்கள். யானையைக் கண்டு பயப்படக்கூடியவர்களா? ஆழ நெடுந்தகை 6 கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ என்று பேசினான். ஆனால் இப்போ பரதனை பார்த்த உடனே அப்படியே இவனுடைய தோளிலே இருந்த அந்த வில்லும் அம்பும் நழுவி கீழே விழுகிறது. வர்க்கலையின் உடையானை மாசு அடைந்த மெய்யானை நற்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தானை கல்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான் வில் கையினின்று இடைவீழ விம்முற்று நின்றொழிந்தான். இவன் யானையை கண்டு பயப்படலேன்னு சொன்னான். ஆனால் இப்போ வெறும் யானையாக வருது இந்த பாட்டில். பேராசிரியர் டாக்டர் ஞானசுந்தரம் அவர்கள் அழகான விளக்கத்தை இதற்கு சொல்லி இருக்கிறார்கள். இவன் சொன்னது யானையை கண்டு பயப்பட மாட்டேன்னு, ஆனால் இந்த பாட்டு புறம் யானையாக வருது. இந்த யானையை கண்டு இவன் தோள்பட்டையில் இருந்த வில்லானது நழுவி விழுகிறதாம். வர்க்கலையின் உடையானை, பாட்டை பாருங்கள். வர்க்கலையின் உடையானை மாசு அடைந்த மெய்யானை
நற்கலையில் மதியென்ன நகையிழந்த முகத்தானை கல்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான். அதை பார்த்த உடனே ஐயோ எப்பேற்பட்டவர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள் என்று பார்த்து ஆச்சரியப்படுறான். உடனே அவன் ராமனையும் நினைத்து பார்க்கிறான், பரதனையும் பார்க்கிறான், லட்சுமணனையும் நினைத்து பார்க்கிறான், அங்கே நிற்கக்கூடிய சத்ருக்கனையும் பார்க்கிறான். ஐயோ இவர்களுக்கு துன்பம் என்பது ஒரு முடிவில்லாத ஒரு நிலையாக இருக்கும்போது இருக்கிறதே. இவர்கள் இருவருமே கைகளை தன்னுடைய தரைக்கு மேலாக தூக்கி கொண்டு ராமன் எந்த திசையில் போயிருக்கிறானோ அந்த திசையை நோக்கி தொழுது கொண்டே வருகிறார்களே. எம்பெருமானுக்கு பின்னாலே பிறந்தவர்கள் தவறு செய்வார்களா? எப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்தவர்கள் என்று எண்ணி பார்க்கிறான். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான். பரதனை பார்க்கும் பொழுது அப்படியே ராமனை பார்த்த மாதிரி இருக்கு. அயல் நின்றான் சத்ருக்கனன், அயல் நின்றான் தம்பியை ஒக்கின்றான். பக்கத்திலே நிற்கக்கூடிய சத்ருக்கனனை பார்த்தால் அப்படியே இலக்குவனை பார்த்ததைப் போல இருக்கிறது. இரண்டு பேரும் தவம் செய்வதற்காக இருப்பதைப் போல இருக்கிறார்கள். நம்பியும் என் நாயகனை ஊக்கின்றான், அயல் நின்றான் தம்பியை ஊக்கின்றான், தவவேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவு இல்லை, திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். அப்படியா அவ்வளவு தூரத்திற்கு உருக்கமாக கல்லும் கனியக்கூடிய அளவுக்கு அவர்கள் நிற்கிறார்கள். பிறகு விவரத்தை கேட்கிறார். ராமன் காட்டுக்கு வந்ததற்கு பின்னாலே அவனிடத்திலே திரும்ப வந்து அந்த அரசு பொறுப்பினை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற உடனே குகனுக்கு ஏகப்பட்ட வருத்தம் ஆயிடுது. தகப்பனார் கொடுத்த ஒரு அரசு தாய் கேட்ட வரத்தினாலே வந்தது. ஆனால் அந்த ராஜ்ய பாரத்தை தீவினை என நினைத்து பரதன் ராமனிடத்திலே இந்த ஆட்சி பொறுப்பினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறானே என்று எண்ணிய பொழுது, அப்பா உன்னை பார்க்கும் பொழுது 1000 ராமர் கூட உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று தன்னுடைய எண்ணத்தினை தெரிவிக்கிறான். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை எண்ணனித்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ, உனக்கு 1000 ராமரின் இணையானவர்கள் ஆக மாட்டார்கள் என்று பரதனை வானளாவ புகழ்கின்றான். அப்புறம் சொல்கிறான், ஐயா நான் படிக்காதவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வெறும் படகோட்டி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எப்படி சூரியனானவன் தன்னுடைய ஒளிக்கதிர்களினாலே மற்றைய ஒளிகளையெல்லாம் விழுங்கி விடுவதைப் போல உங்கள் குலத்தில் உதித்த பெரியவர்கள், முற்காலத்திலே இருந்த பெருமக்கள், அவர்கள் எல்லாருடைய புகழையும் உன்னுடைய புகழாக நீ கவர்ந்து விட்டாய் என்று சொல்கிறான். என் புகழ்கின்றது ஏழை எய்யினேன் ரதி என்பான், தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் மண்புகழ் பெருமை நுங்கள் மரபினோர் புகழ்கள் எல்லாம் உன் புகழ் ஆக்கி கொண்டாய் உயர்குணத்து உறவு தோளாய் என்பதாக குறிப்பிடுகிறான். பின்னாலே பரதன் கேட்குறான், அப்பா ராமன் எப்படி இருந்தார், இலக்குவன் எப்படி இருந்தார் என்று விவரங்களை கேட்கிறான்.